எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? தை நோம்புலாம் கொண்டாடியாச்சா? எனக்கு இன்னைக்கு என்ன தோணுதுன்னா, எங்க அம்மா நைட்டு கனவுல வந்தாங்க. இது வந்து கனவெல்லாம் கிடையாது. பழைய காலத்துடைய அ அந்த நினைவுகள் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சில பேரு. ஆனா எனக்கு எப்படி கனவு வந்துச்சுன்னா தத்ரூவமா தெரியுது. நான் வந்து ஊருக்கு போலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். முடியாம போயிருச்சு. அதனால எங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கனவுல வந்து அது போயிட்டு அதுக்கப்புறம் நான் போன மாரி தோணுது அவங்க இருக்கிற இடத்துக்கு. அவங்க ஒரு சின்ன ஒரு கிராமத்துல ஒரு சின்ன வீடு வாடகைக்கு. சின்ன வீடு. அவ்வளோக்கா கம்ஃபர்டபுளா இல்ல. அந்த வீட்ல வாடகைக்கு இருக்கிற மாரி இருக்கிறாங்க. அதுல வந்து அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 2 பாத்தி. ஏதோ சின்ன சின்ன வெள்ளாமைலாம் வச்சிருக்காங்க. காய்கறி அந்த மாரி வச்சிருக்க மாரி அதுல இருந்துச்சு. அப்புறம் நானும் போய் அத பார்க்க போனேன். எங்க அம்மாவும் வந்தாங்க. அழுகுறாங்க ரொம்ப. அழுகுறாங்க. சாகுறப்போ அப்படித்தான் அழுதாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தா எல்லாம் பார்த்துக்குவனே அப்படின்னு எதார்த்தமா எங்க அம்மா சொன்னாங்க. அது எனக்கு இன்னைக்கு ரொம்ப மனசு அவங்க சொல்லும்போது நினைக்கலாம். அன்னைக்கு கூட உனக்கு ஏதோ ஒரு மாரி இருந்துக்கலாம்ன்னு. இருந்தா எதார்த்தமா சொன்னாங்க எங்க அம்மா. அத நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது எனக்கு. ஆ இருந்தா இன்னும் கொஞ்ச நாளைக்கு எல்லாம் பார்த்துக்கலாமே அப்படின்னாங்க. ஆனா கடவுள் வந்து பொறுப்புல என்னமோ கூட்டிட்டு போயிட்டாரு. நல்லதெல்லாம் எங்க அம்மா அனுபவிக்கலைங்க என்னைக்கு இருந்தாலும். நல்லது அனுபவிச்சிருந்தா நான் ஏன் இவ்வளவு தூரம் வேதனைப்படுறேன். கஷ்டத்திலேயே போயிட்டாங்க. கஷ்டப்பட்டாங்க புள்ளைகளுக்காக. விவரம் தெரியாம சில இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஒண்ணுமே தெரியல. எதார்த்தமா அப்பா, அம்மா 2 பேருமே அப்பாவுக்கு கொஞ்சம் குடுக்க கை வராது. அம்மா தாராளமா என்ன மாரி குடுப்பாங்க எல்லாத்துக்கும். எதா இருந்தாலும் தூக்கி குடுப்பாங்க. அப்பாவும் குடுப்பாங்க. குடுக்க முடியாதுன்னு இல்ல. ஆனா அதிகமா எங்க அம்மா சொல்லி சொல்லி தான் குடுப்பாங்க. எனக்கா இருந்தாலும் சரி, எங்க எங்க பொண்ணு பெரிய பொண்ணுக்கா இருந்தாலும் சரி, குடுப்பாங்க. 2வது எங்க பெரிய பொண்ணுக்கு எங்க அம்மா வந்து சேர்த்து வச்சுக்குவாங்க. அவங்கலாம் காய்கறிலாம் கொண்டு போய் வித்தாங்கன்னா, அதுல வந்து காய்கறி விக்கிறதுல வந்து 3/4வாசி, 1/2வாசி பாதி குடுப்பாங்க. பாதி எங்க அம்மா வச்சுக்குவாங்க. அத வச்சு சேர்த்து வச்சு எங்க பேத்தின்னு சொல்றேன். எங்க பொண்ணு பெரிய பொண்ணுக்கு செய்வாங்க. அப்படித்தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. அம் எல்லாமே ஏ டூ ஜெட் என்னை விட பல மடங்கு எங்க எங்க பெரிய பொண்ணுக்கு செஞ்சிருக்காங்க எங்க அம்மா. அதனால தான் எங்க அம்மா இல்லாட்டியும் கூட நான் ஒரு கட்டத்துல நெனச்சேன். சரி அம்மா போனதுக்கப்புறம் நம்ம தான் ஆதரவு குடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அவங்க அதே மீறி ஒதுங்கி போய்க்கிட்டாங்க. அது கொஞ்சம் மனசு வருத்தமா தான் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் எங்க அம்மா வந்து இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலையே அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப கவலையா இருக்குது. கடவுள் எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் கூட்டி போனாருன்னு தெரியல. அவங்களுக்கு அபம் சுபம் தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்க அம்மா வந்து வாழ்க்கையில வந்து சந்தோஷம் ஒரு இல்லாம தான் லாஸ்ட்ல போயிட்டாங்க. எங்க இருந்தாலும் அம்மா ஆத்ம சாந்தி அடையணும். இன்னும் இருக்கிறாங்களா? இல்லையான்னு எனக்கு தெரியல. தெய்வமா இருந்தாங்கன்னா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவேன். ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. புள்ளைகள வளர்த்துறதுக்கு. 2வது இப்ப வந்து நெறைய நாகரீகம் உண்டாயிருச்சு. அத வச்சு நம்ம கொஞ்சம் எல்லாம் இது பண்ணிக்கிறோம். அவங்க உடம்ப உடம்ப வளைஞ்சு அப்படியே நீரா புழிஞ்சு வேலை செஞ்சாங்க. வெயிலும், நைட்டும், பகலும் மழையும் பார்க்காம வேலை செஞ்சு 3 குழந்தைகள பெத்து 3யும் நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்து நல்லா கல்யாணம் பண்ணி வச்சு நல்ல முறையா போயிட்டாங்க. ஆனா நமக்கெல்லாம் எப்படி கிடைக்கும்னு தெரியல. எங்க அம்மாவ நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்றேன் நான் இப்ப. இன்னைக்கு அழுகக்கூடாதுன்ட்டு நான் கொஞ்சம் எ இது பண்ணி பேசிட்டு இருக்கிறேன். ஆ ஃபாரின்ல என்னுடைய பேத்தின்னு சொல்லுவேன் சத்யா. அது வந்து அம்மா பாட்டின்னு சொல்லும். பாட்டி இனிமேல் இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க அழுகக்கூடாது. அழுதன்னா உடனே கோவப்பட்டு WhatsAppலயாகட்டும், இதுலயாகட்டும் வந்து உடனே கமெண்ட் போடுது. அழுகாதீங்க, அழுகாதீங்க. நான் இருக்கிறேன். ஏன் அழுகுறீங்கன்ட்டு. அந்த பொண்ணு பாக்குதோ இல்லையோ அது அப்பாற்பட்ட பிரச்சனை. அந்த ஆறுதல் வார்த்தை சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். YouTubeல வந்து நெறைய கெடுதல்கள் ஃபர்ஸ்ட் செஞ்சேன். இப்பல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா குடுக்குறாங்க. எல்லாரும் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் நல்லா குடுக்குறாங்க. அதுலயும் வந்து சில பேரு நாங்க இருக்கிறோம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அந்த மாரி இது சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம். YouTubeல வந்து பல நண்பர்கள உருவாக்கி இருக்கிறோம். என்னங்க அ இதெல்லாம் எல்லாத்துக்குமே கிடைக்காது. எங்கேயோ பிறந்து, எங்கேயோ வளர்ந்து யாரோ என்னன்னே தெரியாம இருக்கோம். அவங்க வந்து நம்ம நம்ம சேனல்ல வந்து பேசி, நாங்க இங்க தூரம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு நமக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனா பார்க்க முடியல. அது ஒண்ணு தான் இருக்குது. நேர்ல ஒரு நாள் மீட் பண்ணலாம்னு எல்லாம் இருக்கிறோம். அது மாரி எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்ப, சொல்ல முடியாத வேதனைலாம் அவ்வளவு இருந்துச்சு. அத்தனையும் கஷ்டப்பட்டு தான் போனாங்க. கடவுள் இனிமேலாவது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அடுத்த பிறவியில எப்படி நான் எங்க கண் முன்னாடி பிறந்தா நாங்க சந்தோஷப்பட்டுக்குவோம். என்னன்னு தெரியல. மனசுக்குள்ள வேதனையா இருக்குது. இருந்தாலும் நான் அடுத்து பேசுறேன். நன்றி. பாய்.